ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் எல்லோரும் டெக்னிக்கலாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்ப்பாங்க, வீக்லி பார்ப்பாங்க, மந்த்லி பார்ப்பாங்க. நான் அதுக்கும் மேலே ஒரு படி போய் 12 months சார்ட் நிஃப்டி 50க்கு பார்த்தேன். இந்த சைடில் டெம்ப்ளேட்டை பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்டீப் ரைஸ். 2015க்கு அப்புறம் கரெக்ஷனே இல்லாமல் ஸ்டெடியாக போய்கிட்டு இருக்கு. ஈவன் கோவிடில் கூட இறங்கினது அப்படியே ஃபுல்லாக ரெக்கவர்ட், ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும்தான் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எதை குறிக்குது அப்படின்னீங்கன்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்தோட ஒரு நிலையான தன்மை, ஒரு ஸ்டெடி க்ரோத், அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் என்ன நடக்குதோ அது வந்து நம்ம பங்குச்சந்தையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஜென்ரலாக நான் வந்து பேசிக்காக ஐ எம் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பொருளாதாரத்தை, இந்திய பொருளாதாரத்தை நம்ம நம்பி நம்ம லாங் டேர்மில் இருக்கோம். அப்படிங்கல ஜென்ரலாக ஒரு ஸ்கிரிப்பை வந்து நம்ம விற்கணுங்கிற அவசியமே இல்லை. வாரன் பஃபே ஆல்வேஸ் ஹி சேஸ் தட். பட் அவரே பேட்டியை விற்றுட்டாரு. ஏன் விற்றாருன்னு நம்ம கேட்கக்கூடாது. நவ் இப்போ என்ன ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஃபண்டமெண்டலாக நல்ல பிக் நம்ம பண்ணிட்டோம்னா ஜென்ரலாக வி கேன் ரன் தட். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நான் பல முறை எம்ஆர்எஃப்பை பற்றி பேசியிருக்கேன். இது வந்து பரிந்துரை இல்லை, ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு 10 year CAGR அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% அந்த பங்கு வந்து கொடுத்துருக்கு. பிடிலைட் 25% அந்த பங்கு CAGR க்ரோத் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 21% CAGR கொடுத்துருக்கு. ஜென்ரலாக இப்போ எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து 18% தான் CAGR. பட் இந்த கம்பெனிஸ் வந்து அதையும் தாண்டி 23, 21, 25 இந்த லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பங்குகள் வந்து இன்னமும் நிலைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஒரு அவங்களோட பொருளோட தேவைகள் வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்களோட மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, மோட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பங்கை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வாங்கி வச்சுட்டு, நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விற்கணுங்கிற அவசியமே கிடையாது. வி கேன் கீப் ரன்னிங் த ப்ராஃபிட். ஓகே, இதில் வந்து இன்னும் என்ன அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. விற்றிங்கன்னா தான் டேக்ஸ். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15%, லாங் டேர்ம்னு கேட்டிங்கன்னா 10%. எஸ்டிடியோ புரோக்கரேஜோ எதுவுமே வரப்போகிறதில்ல. விற்றா தான் எல்லாமே வரப்போகிறது. மெயினாக தலைவலி கிடையாது, மன உளைச்சல் கிடையாது. ஸோ ஸ்டாக் பிக்கிங் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பெரிய ஆர்ட். அந்த நம்ம எக்கானமியில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது, மக்களுக்கு தேவையான பொருள் அவங்க தயாரிக்கிறாங்க, அதில் மோட் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை நம்பினோம்னா we can keep running the profit. I hope இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.